ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எதை பற்றின ஒரு விலாக் பார்க்க போகிறோம்னா, திருச்சியிலேயே ஃபேமஸான ஒரு இடத்த பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, அந்த இடத்தோட பேர் பொன்மலை சந்தை. இந்த சந்தை வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணியிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் திறந்திருப்பாங்க. ஓகேங்களா. இங்கே இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் பொன்மலை அப்படிங்கிற இடத்துல ரயில்வே ஜங்ஷன் பக்கத்தில் இந்த சந்தை அமைந்திருக்குங்க. இங்கே செல்ல பிராணிகள், இறைச்சி, காய்கறி, பழங்கள், வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே விற்பனை செய்கிறாங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க நேயர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நர்சரிங்க. இங்கே அனைத்து வகை ரோஜாக்களும் வச்சுருக்காங்க. எல்லா கலர்ஸ்லேயும் வச்சுருக்காங்க. அப்புறம் அதுக்கான தொட்டியும் வச்சுருக்காங்க, உரங்களும் வச்சுருக்காங்க. பேக்லேருந்து எல்லாமே இருக்குங்க. தொட்டிலாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்புறம் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி பாட்டில்ஸ்லாம் வச்சுருக்காங்க. எடுக்க வேணாம், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸில் பார்த்து வாங்கிக்கலாம். அப்புறம் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கான கடையெல்லாம் வரிசையாக அப்படியே இருக்கும். வெங்காயம், தக்காளி, கறிக்கடை, மீன் கடை, எல்லா கடையும் அப்படியே வரிசையாக இருக்கும். நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் கூட இங்கே நிறைய கிடைக்குங்க. ஒரிஜினலாகவே விற்பாங்க. அப்புறம் மீன் கடை. கோழிலாம் பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணி அப்படியே முட்டையோட சுட்டே வச்சுருப்பாங்க. வெயிட் போட்டு நம்ம வாங்கிக்கலாம். வெயிட்க்கு ஏற்ற மாதிரி ரேட் போடுவாங்க, பார்த்து வாங்கிக்கலாம். A to Z உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லா பொருட்களும் இங்கே முடிஞ்ச வரைக்கும் கிடைக்குங்க. அப்படியே ஒவ்வொன்றா வரிசையாக பாருங்கள். அப்புறம் கண்டிப்பாக சண்டேனா பெரிய ஃபேமிலியாக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வாரந்தோறும் தவறாமல் இந்த சந்தைக்கு வந்துடுவாங்க. ஏன்னா இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அதனால் எல்லாருமே இங்கே ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு விளையாடுறதுக்கெலாம் கேம்ஸ்லாம் இருக்குது. பிள்ளைங்களெல்லாம் விளையாட விட்டுட்டு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா 10 ரூபாயிலேருந்து இங்கே கிடைக்குங்க. அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா உப்பு ஜாடிலாம் வச்சுருக்காங்க. பீங்கான் செட்லேயே செஞ்சது உப்பு ஜாடி வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளே போனீங்கன்னா ஃபேன்சி கடை இதெல்லாம் நிறையா இருக்கும். இது பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் பாத்திரம் செட்டெல்லாம் சேல்ஸ் பண்ணுற இடம். அப்புறம் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா பூக்கடைலாம் வச்சுருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு தேவையான அந்த அருவாமனை, சுத்தியல், மம்பட்டி இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுற கடை. அப்புறம் துணியெலாம் சேல்ஸ் பண்ணுறது. அப்புறம் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா பெட்ஸ். இங்கே மீன் இதெல்லாம் வளர்க்குறோம் பாருங்கள், அது அப்படியே செட்டோடையே கொடுப்பாங்க. அந்த ஸ்டாண்டு ப்ளஸ் தொட்டி எல்லாமே சேர்த்து மொத்தமாக சேல்ஸ் பண்ணுறாங்க. இங்கே மீன் 10 ருபீஸ்லேருந்து இங்கே கிடைக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா மண்பானையிலே செஞ்ச சட்டி, சமையல் ஐட்டம் எல்லாமே இருக்குது. அப்புறம் சிமெண்ட்லேயே தொட்டிலாம் செஞ்சு வச்சுருக்காங்க. தண்ணி பிடிச்சி வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டியும் அழகுக்கெலாம் வளர்த்துவாங்களா அந்த மாதிரி தாமரை இதெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே சபரியை விளையாட விட்டோங்க. ஏதோ அமைதியாக உட்காந்து விளையாடுறான், பரவாயில்ல.
உழுதுற போகிறான். அப்பாவை இங்க பாடுறா. இங்க சபரியவே காணா. உட்காந்துருக்கான். இங்க பாரு சபரி, இங்க பாரு, இங்க பாரு. அப்பா புடி 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 சபரி எப்படிங்க? புடி 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 புடி. பண்ண மாட்டாங்க. அப்புறம் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. இங்கே ஜோடி வந்து 120 ரூபா வந்து சொன்னாங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. அப்புறம் முயல், புறா, பூனை இதெல்லாம் நிறையா இருக்குங்க. பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. இங்கே 2 இயர்ஸுக்கு முன்னாடி முயல், லவ் பேர்ட்ஸு, மீன் எல்லாமே வாங்கிட்டு வந்து வளர்த்தோங்க. இப்போ இல்லை. இன்னொரு வீடியோவில் நாங்கள் என்னெல்லாம் வளர்த்தோங்கிறத நான் வீடியோவை போடுறேன், பாருங்கள். வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணிகள் எல்லாமே இந்த ஒரு இடத்துல தாங்க கிடைக்கும், திருச்சியிலேயே. மற்ற இடத்துல கிடைக்கும், பட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து மொத்தமாக எல்லாத்தையும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், டாக் பார்த்தீங்களா? பொமேரியன் டாக்லேருந்து எல்லா வகையான டாக்ஸும் விற்கிறாங்க. கொஞ்சம் ஆனால் விலை வந்து கொஞ்சம் ஒரு 10,000 அதுக்கு மேலே இருக்கும். ஒவ்வொரு வெரைட்டிஸை பொறுத்து 6,000லேருந்தும் இருக்குது, 6,000, 10,000 அதுக்கு மேலேயும் கூட இருக்குது. ஒவ்வொரு வெரைட்டிஸை பொறுத்து ரேட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வாத்து, வான்கோழி, கின்னிக்கோழி எல்லாமே இங்கே இருக்குது. நெருப்புக்கோழி, கருங்கோழின்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே வந்து இந்த பக்கத்தில் வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி பார்த்து வெயிட் போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. பேராவும் சேல்ஸ் பண்ணுவாங்க. இதுவா
சூப்பராக இருக்கும். இது 50லே பாருங்கள் ஹேர் போட் எப்படி இருக்கும். நம்ம கரெக்டாக க்ரூமிங் பண்ணி மெயின்டைன் பண்ணால் இது கரெக்டாக ஒரு 50 நாள் தான் இருக்கும். வீட்டில் நாய் இருக்கு. என்ன டாக்? வீட்டில் வளர்க்க பழகிறது தானே, அது நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சு. அதை தாண்டி அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. வீட்டுக்கு தேவையான டஸ்ட்பின், குடம், சேரு எல்லாமே இங்கே வந்து இருக்கும். என்னோடய வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. எப்பவும் இப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.